சில பார்க்கும்போது லேட்டாக தான் கொஞ்சம் பொறி தட்டுச்சு எனக்கு. நீங்கள் அவங்களே கூப்பிட்டு வந்திருக்கலாம். நீங்கள் எங்களை கூப்பிட்டு வந்து இங்கே என்னத்தை பண்ண போகிறீங்க? நீங்கள் நாங்கள் எப்போவும் இங்கே வந்து எதாவது பேசிட்டு போகிறோம். நீங்கள் அவங்கள ஆள் வந்தால் கொஞ்சம் கண்டென்ட் கிடைக்கும். இந்த படத்துக்கு இன்னும் கொஞ்சம் பவர் கூடும். தேவயானி மேடத்தை விட விஜயலட்சுமி மேடம் வந்தாங்கன்னா இன்னும் கொஞ்சம் படத்துக்கு பப்ளிசிட்டி நல்லாயிருக்குன்னு சொல்கிறேன். வேறு ஒன்றும் இல்லை. இங்கே நீங்களே ஓடி போயிருப்பார். இங்கே இப்போ தான் யோசிப்பார், பெங்களூரில் போய் ஒரு வாரம் இருந்து கூப்பிட்டு வந்துருக்கலாமே. அந்த நேரத்தில் இங்கேருந்து போகும்போது சூர்யா வந்து ஜோதிகா கேட்டதா சொல்லு, இது கேட்குறது தான் என் வேலை. உடனே நான் அங்கே போய் மேடம் சூர்யா அபவுட் யூ ஆஸ்கிங்னு எனக்கு பாதி இங்கிலீஷ் தான் தெரியும் சொல்லி முடிச்சா அவங்க எஸ் தேங்க்யூ அப்படின்வாங்க. மறுபடியும் போகும்போது என்னை பற்றி சொல்லுங்கன்னுவோம். நான் கீழே வந்தேன்ப்பா தங்கச்சி ஒன்று கேட்டதுப்பா அப்படின்னு பயங்கர சந்தோஷம் 2 பேருக்கும். இவங்களோட தூதுக்கு போயிட்டு வந்து என் வேலையை ஆரம்பித்தேன். ரொம்ப தேங்க்ஸ். அடுத்ததாக திரு ஷானு அவர்கள். ஃப்ரெண்ட்ஸ், இந்த படம் ஸ்டார்ட் பண்ணது 72 days ஆச்சு. இந்த ஒர்க்கு போயிட்டுருக்கு. இது மொத்தமாக நான் தான் போய் சர்கத்தை அப்பறச்சங்க சார்கிட்ட பேசி ரைட்ஸை வாங்கி, ஏன்னா நான் போகும்போதே சார் சொல்லிச்சு, இல்லை சார் இது பெருசாக பண்ணால் தான் நான் கொடுப்பேன், இல்லை நீங்கள் அப்படி இப்படி பண்ணால் கொடுக்காது அப்படின்னு சொல்லி, இல்லை சார் நீங்கள் நம்பி கொடுங்க சார்னு சொல்லிவிட்டு ஒரு பெரிய டீமுக்கே இது வந்து ஒப்படைச்சு படத்தை வந்து டால்பி அட்மாஸ், நான் இது வரைக்கும் வந்த மாதிரி 5.1 மட்டும் இல்லை 3 வெர்ஷனில் பண்ணியிருக்காங்க. 5.1, 7.1, டால்பி அட்மாஸ். அந்த வெர்ஷனில் ஒவ்வொரு ஃப்ரேமுமே எடுத்து டிஏ பண்ணி கலர் கரெக்ஷன்ஸ் பண்ணி அந்த மியூசிக் ட்ராக்ஸ் எங்கேயுமே கட் ஆகுது இல்லை, நம்ம இதை பண்ணியிருக்கோம். இட்ஸ் அ வெரி குட் அட்டென்ஷன் ஃபார் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா நாங்கள் நிறைய படம் பார்க்கும்போது சிரிக்காமல் இது பார்க்கவே முடியாது. இப்போது லேஸ்ட்டு க்யூவில் பார்த்தாச்சு, பயங்கரமாக சிரிப்பு வந்துச்சு. இந்த மாதிரி தான் எந்த காலத்திலேயே இந்த ஃப்ரெண்ட்ஸ் படம் பார்த்தா சிரிப்பு தான் வருது. ஆக்சுவலி இந்த படம் மலையாளத்தில் வந்து ஃப்ரெண்ட்ஸு நான் பார்த்தது அங்கேருந்து ரீமேக் தான் வந்துச்சு. இந்த தமிழ் இப்போ ரீசன்ட்லி தான் நான் பார்த்துச்சு. இதில் பார்த்தீங்கன்னா மலையாளத்திலேருந்து செப்பரேட்டாக 2 ட்ராக்கு 2 கேரக்டர்ஸ் எல்லாமே செப்பரேட்டாக வருது. மலையாள படத்துக்கும் இது தமிழ் ஃப்ரெண்ட்ஸுக்கும் வரும் தேர் வாஸ் என்டர்லி டிஃப்ரெண்ட். ஏன்னா வடிவேலு சாமியோட காமெடி வந்து அல்டிமேட்டாக இருக்குது. படம் வந்து வேர்ல்டு வைடாக இந்த 21st ரிலீஸ் பண்ணுறாங்க. இதுக்கு எங்களை கூட கோஆப்ரேட் பண்ண எல்லாருக்கும் நன்றி, வணக்கம். அனைவரும் இந்த படம் தியேட்டரில் போய் பாருங்கள், உங்களுக்கு ஒரு புது அனுபவமாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸு குவாலிட்டியில் எந்த காம்ப்ரமைஸும் இல்லாமல் அந்த அளவுக்கு கிளாரிட்டியாக பண்ணியிருக்காங்க. பாருங்கள், வணக்கம். அடுத்ததாக இயக்குனர் திரு கௌதம் ராஜ். ஸ்கூல் படிக்கும்போது பார்த்த ஒரு என்ஜாய் பண்ண அந்த நாஸ்ட்ராலஜியை வந்து திரும்ப அந்த படத்தை கொண்டுட்டு வராங்க தியேட்டருக்கு. எனக்கு அந்த டீமுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். என்னென்னா டெக்னிக்கலாகவும் ரொம்ப சவுண்டாக அதை வந்து க்ரியேட் பண்ணி கொடுத்துருக்காங்க. சவுண்ட்ஸ், அதுக்கப்புறம் வந்து விஷுவல்ஸ் எல்லாமே. அந்த ஆனந்த கூட்டம் அந்த டைமில் வந்து ஒரு ரொம்ப சீனியர் கேமராமேன். அவர் வந்து அவருடைய லைட்ஸ் அண்ட் குவாலிட்டி பற்றி எல்லாருமே சொல்லிகிட்டே இருப்பாங்க. அவருடைய ஸ்பெஷலாக வந்து இவர் சித்திக் சார், அந்த பக்கம் ஃபாசில் சார், அவங்க எல்லாருக்குமே அவர் தான் கேமராமேன். ரொம்ப பெரிய குவாலிட்டியான பல படங்கள் நம்ம பார்த்ததுக்கான அந்த அவரோட ஐஸில் வந்த இந்த படம் வந்து ரொம்ப அருமையான நாஸ்ட்ராலஜி. மீன் இந்த படத்தில் நிறைய ஸ்பெஷல்ஸ் இருக்குது. மத்திய இந்த படத்தை திரும்ப போய் பார்க்கும்பொழுது நிறைய விஷயங்களை ஞாபகப்படுத்தும். ஏன்னா பெரிய ஒரு கல்ட் கிளாசிக் இது. அதில் இருந்த டெக்னீஷியன்ஸ் ஆகட்டும், சித்திக் சார் தான் அதில் வந்து உண்மையாக சொன்னால் அவர் தான் ஒரு டைமில் பேன் இண்டியன் டைரக்டர் அவர். ஆமாம், என்னடா இன்றைக்கி ஒரே ஒரு கண்டென்ட் எடுத்துகிட்டு அந்த கண்டென்ட்டை பெருசாக பயங்கர பொருட்செலவோட பெருசாக மாற்றி இந்தியா ஃபுல்லாக மாற்றுவோம். சித்திக் சார் என்ன பண்ணுவார்னா ஒரு படத்தை மலையாளத்தில் எடுத்துகிட்டு அந்த படத்தை அப்படியே தூக்கிட்டு தமிழுக்கு வருவார், தெலுங்குக்கு வருவார், அப்படியே ஹிந்தி வரைக்கும் போயிட்டு ஒரு ரவுண்ட் போயிட்டு திரும்ப இன்னொரு ஸ்கிரிப்டுக்கு உட்காந்துருவார். அந்த மாதிரி காவலன் ஆகட்டும், இந்த இதாகட்டும், நிறைய படங்களுக்கு இப்படி இருந்திருக்காரு. இன்றைக்கி அவர் நம்ம மிஸ் பண்ணுறோம். பட் அவரை மாதிரியான ஒரு அந்த காமெடி வெர்ஷன்ஸ் எழுதுறதுக்கான ஆளே கிடையாது. அதுக்கப்புறம் விஜய் சாருடைய கரியரில் வந்து அவர் ஒரு பெரிய கலெக்ஷன் கிங்காக மாற்றினதில் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து பெரிய ரோல் உண்டு. அதுக்கு முன்னாடி இருந்த 2001 அந்த படம், நான் ஸ்கூல் படிச்சுட்டு இருந்தேன் அந்த டைம்லலாம். எங்கள் ஊர் அறந்தாங்கின்னு புதுக்கோட்டை பக்கத்தில் எங்கள் ஊரில் அந்த 40 நாள் ஓடிச்சு அந்த படம். ஒரு சின்ன ஊர்லாம் படங்கள் அந்த 40 நாள் ஓடுறதுல ரொம்ப ரேர். நாட்டாமை, சூரியவம்சம் அந்த மாதிரி ஓடிச்சு. அதுக்கப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் படம் தான் அவ்வளோ நாள் ஓடிச்சு. அதே மாதிரி சூர்யா சாருக்கும்
ஊரெல்லாம் கொண்டு போய் காமிச்ச படம் அதுதான். ஊர்லலாம் அவரை கொண்டு போய் சேர்த்தது அந்த படம் தான். அதுக்கப்புறம் தான் நந்தா வந்தது. அதுக்கு முன்னாடி சின்ன சின்ன அவருக்கான படங்கள் பெரிய ரெகனைஸ் இல்லாமல் ஒரு மாதிரி கிளாசிக்கான படம், மீன் ஒரு மாதிரி கிளாஸ் ஏ கிளாஸ் அந்த மாதிரியான படம் தான் வந்திருக்கும். இந்த படம் தான் ஊர் ஃபுல்லாக கொண்டு போய் சேர்த்த படம் சூர்யா சாருக்கு. அப்புறம் பெரிய லெஜண்ட் இளையராஜா சார், அந்த பாட்டு கேட்கும்போது இன்றைக்கி கூட அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இன்றைக்கி இருக்கக்கூடிய வைப் பண்ணுது அந்த சாங். அந்த ருக்கு ருப்பிக்க அந்த சாங்லாம் கேட்கும்போது அவ்வளோ ஒர்த்தாக இருக்குது. திரும்ப அதை பார்க்கும்போது நிறைய நாஸ்ட்ராலஜி க்ரியேட் பண்ணோம். இன்றைக்கி வரைக்கும் ட்ரெண்டில் உட்காந்துருக்கு அந்த நேசமணி கேரக்டர். இன்றைக்கும் ட்ரெண்டில் கொண்டாந்து உட்கார வச்சு அவ்வளோ மீம்ஸுக்கு அதுக்குள் மீம்ஸ் போட்டால் இதில் இருக்கிறது ஒரு 10-20 மேட்ரை மீம்ஸுக்கு அடிக்கடி யூஸ் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க அதில். அப்படி ஒரு வெர்ஷன் ஃப்ரெண்ட்ஸ். அதனால் நிறைய ஞாபகங்களை இந்த படத்தை போய் பார்க்கும்போது உங்கள் எல்லாருக்கும் க்ரியேட் பண்ணணும்னு நான் நம்புகிறேன். அதே மாதிரி புது பசங்க வந்து இதை ஒதுக்குவாங்க அதை ஒதுக்குவாங்கலாம் கிடையாது. அவங்களுக்கு எல்லாமே பிடிக்கும். சுந்தர் சாரோடைய சமீபத்திய படங்களெல்லாம் ரொம்ப அழகாக ரசித்தாங்க. அந்த மாதிரி இந்த படம் வேற ஒரு உங்களுக்கு ஃபீல் கொடுக்கும். தாராளமாக போய் பாருங்கள். அந்த ஒரு ரெட்ரோ ஃபீல் ஒரு நல்ல ஒரு மூட் கொடுக்கும். எனவே வாழ்த்துக்கள் அந்த டீமுக்கு. தேங்க்யூ ஸோ மச். அதற்கு இயக்குனர் திரு கணேஷ் பாபு அவர்கள். நான் அந்த படத்தில் நடித்தேன் அப்படின்றது எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. சில கண்டென்ட்லாம் இருக்குது உங்களுக்கு. ரமேஷ் கண்ணா சார் நிறைய கண்டென்ட் சொல்ல போகிறாரு. நான் ஒரு சில கண்டென்ட் சொல்கிறேன். இந்த படத்தில் ஒரு 3-4 ஹீரோன்னு சொல்லலாமா? விஜய் சார், சூர்யா சார், வடிவேல் சார், ரமேஷ் கண்ணா சார். ரமேஷ் கண்ணா சாருக்கும் ரொம்ப படத்தில் பெரிய முக்கியத்துவம் இருக்குது. நீங்கள் ட்ரைலர்லேயே பார்த்துருப்பீங்க. அவரும் ஒரு ஹீரோ தான். எல்லா ஹீரோக்கும் மத்தியில் இந்த படத்தில் ஷூட்டிங்கில் ஒரு போட்டி இருந்துக்கிட்டே இருக்கும். இன்றைக்கி நீங்கள் பார்த்த காட்சிகள் வந்து மேக்ஸிமம் சாங்கும் சரி, இந்த ட்ரைலர் டீசரும் சரி, மேக்ஸிமம் வந்து மற்ற பழனி அங்கங்கே எடுத்தது, அந்த ஃபஸ்ட் ஹாஃபில் வந்தது, அதெல்லாம் ரொம்ப கம்மி தான். இங்கே நீங்கள் பார்த்ததில்ல. நீங்கள் பார்த்தது மேக்ஸிமம் வந்து குசால்தாஸ் கார்டன்லேயும் ஒய்எம்சி கிரவுண்டு தான் எடுத்தது இல்லை சார் ரமேஷ் கண்ணா சார்? குசால்தாஸ் கார்டன் எங்களுடைய கோவில் மாதிரி ஒரு 25 வருஷமாக அது வந்து ஒரு கோவில் மாதிரி சினிமாவுக்கு இருந்தது. அங்கே என்ன வேணாலும் பண்ணிக்க முடியும். அந்த நீங்கள் பார்த்தது எல்லாமே மேக்ஸிமம் 90% இதில் பார்த்தது எல்லாமே குசால்தாஸ் கார்டன் தான். அது இன்றைக்கி இல்லை. ரொம்ப வருத்தமாக இருக்குது. எங்களோட கோவில் மாதிரி அது. எல்லா படமும் அங்கே தான் ஷூட்டிங் நடக்கும். அதில் தான் அவ்வளோ விஷயங்கள் நடந்துகிட்டு இருந்தது. அந்த மரத்துக்கு அடியில் வடிவேல் சாரை வச்சு உள்ளே திணிக்கிறது, அந்த போர்ஷன்ஸ் மட்டும் கொஞ்சம் அவுட்டோர் எஃபெக்ட் வேணுன்றக்கா அது மட்டும்தான் ஒய்எம்சியில் பண்ணாங்க. மற்ற எல்லாம் அங்கே தான். பச்சை பாஸுக்கு ஆப்போசிட். மறக்கவே முடியாத இந்த நாட்கள். அதில் முக்கியமாக சொல்லணுன்னா பல இடங்கள் அங்கங்கே அந்த பெயிண்டிங் நேசமணி அந்த டீமோட அங்கங்கே டைலாக் பேசிட்டு அங்கங்கே இருந்துக்கிட்டு இருப்போம். ஒரு நாள் வந்து அந்த தேவானி மேம் கேரக்டர் வந்து விஜய் சாரை எப்படியாவது கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்றது அதுதான் அவங்களுடைய லட்சியமாக இருக்கும். கல்யாணம் பண்ணி அவங்களுடைய நட்பெல்லாம் பிரிக்கணும் அப்படின்றது தான் ஒரு விஷயம். அவங்களோட படம் ஏற்கனவே பார்த்தவங்களுக்கு உங்களுக்கு தெரியும். அதனால் ஒன்றும் கதையை உடைக்கிறது அப்படின்லாம் ஒன்றும் கிடையாது. இப்போ நான் சொல்ல போகிற சம்பவம் வந்து ஒரு 21 வருஷம் ஆயிடுச்சு அப்படின்றனால இப்போ சொல்லலாம். இதனால் இந்த படத்தோடைய இது அப்படின்லாம் ஒன்றும் கிடையாது. இப்போ ரிலீஸ் ஆக போகிற படம்னா நம்ம அதை சொல்ல மாட்டோம். நாங்கள் சொன்னது கிடையாது. ஒரு 21 வருஷம் கழிச்சு தான் சொல்லலாம். விஜய் சார் எல்லாம் ஷூட்டிங்லாம் முடிஞ்சுது, பேக்கப் பண்ண போகிறோம், மற்ற சின்ன சின்ன க்ளோஸ்அப்ஸ்லாம் ஷார்ட் தான் எடுக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சித்திக் சாரை ரொம்ப மிஸ் பண்ணுறோம். சித்திக் சார் அற்புதமான கலைஞர். சித்திக் சார், ரைட்டர் கோகுலகிருஷ்ணா, கோடேட்டர் கணேஷ், இவங்கெல்லாம் சேர்ந்து முடிவு பண்ணுறாங்க. சரி, ஓகே விஜய் சாரை அனுப்பிச்சிடலாம், ஓகே அவருக்கு முடிஞ்சுது அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிட்றாங்க. நிஜமாகவே அவருக்கு ஷார்ட்லாம் முடிஞ்சுது, அவருடைய ரியாக்ஷன்ஸ் எல்லாமே முடிஞ்சுது. ஆனால் வந்து ஒரு சின்ன தேவானி மேமுக்கு ஒரு சின்ன க்ளோஸ்அப் எடுக்கணும். அந்த க்ளோஸ்அப் அதோடைய தன்மை என்னென்னா, நீங்கள் திரும்ப படம் எப்படி ஒரு ஷோ உங்களுக்கு போடுவாங்க, நீங்கள் பார்ப்பீங்க. தேவானி மேமுக்கு வந்து ஒரு க்ளோஸ்அப் எடுக்கணும். அதில் வந்து அப்படி பார்க்கணும் ஒரு லுக்கு. சூர்யா சாரை, விஜய் சாரை அந்த லுக்கு பார்க்கணும். நான் சாதிச்சிட்டேன் பார்த்தியா அப்படின்னு ஒரு கன்னிங்காக, அது கிட்டத்தட்ட ஒரு லவ் பண்ணால் கூட ஒரு நெகட்டிவ் ஷேட் இருக்கும் தேவானி மேமோடைய இதில். அதை எப்படியாவது நம்ம சாதிச்சிடணும் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயங்கள். விஜய் சாரை நம்ம வந்து கல்யாணம் பண்ணணும், மற்ற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பிரிக்கணும், அது பர்டிகுலராக சூர்யா சார் பிரிக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு தன்மை தான் இருக்கும் அவங்கள்ட்ட அந்த கேரக்டரேஷனில். அப்போ வந்து அந்த முகத்தில் வந்து கன்னிங், அது எப்போ அவங்க காட்டணும்னு சொன்னால் விஜய் சார் வந்து அவங்களுக்கு வந்து தாலி கட்டும்போது, அந்த முடிச்சு போடும்போது அவங்க வந்து அவங்க முகத்துக்கு ரியாக்ஷன் கொடுக்கணும் அப்படின்னு. இப்போது விஜய் சார் இருக்கணும்.
அவர் இல்லை. தாலி கட்டுற காம்பினேஷன் சீன்ஸ்லாம் எடுத்துட்டாங்க. பட் அந்த க்ளோஸ்அப் ஒரு ரியாக்ஷன் கொடுக்கணும் அப்படின்றது சாரை அனுப்பிச்சாச்சு, என்ன பண்ணுறதுன்னு தெரியல. சாருக்கு கல்யாண காட்சிகள் எல்லாம் முடிஞ்சுது. என்ன பண்ணலான்னு சொன்னால், யாராவது டூப் போடணும், என்ன பண்ணுறது, அது மேட்ச் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு யாராவது டூப் போடணும்னு சொல்லிட்டு டூப் போடும்போது யாராவது ஒரு கை அந்த விஜய் சாரோட சட்டையை போட்டுட்டு தேவயானி மேமுக்கு தாலி கட்டணும். அந்த கை மட்டும் தான் அந்த ஃப்ரேமில் வந்து கை மட்டும் தான் இருக்கணும். ஒரு ஷாட்டு பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு சித்திக் சார் என்னை கூப்பிட்டாரு. விஜய் சாரோட அவரோட சட்டையை கொடுங்க, இவரை பக்கத்தில் மணவரையில் உட்கார வைங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. ஸோ நீங்கள் ஏற்கனவே பார்த்த அந்த தாலி கட்டுற அந்த முடிச்சு போடுறது வந்து அது வந்து மணவரையில் பக்கத்தில் உட்காந்துருப்பேன். நான் தெரிய மாட்டேன், என்னுடைய கரங்கள் மட்டுமே தெரியும். நான் டூப் போட்டேன், எங்கள் ஃப்ரெண்டாக நினச்சிட்டு இருந்தேன். இதில் என்ன, தேங்க்யூ சார், இதில் என்ன ஒரு லாஜிக் விஷயம் அப்படின்னா, நான் வந்து அவங்க சூர்யா சாரை பார்க்கணும், விஜய் சாரை பார்க்கணும், நான் சாச்சிட்டேன் பார்த்தியா அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு மாதிரி கன்னிங்காக பார்க்கும்போது சூர்யா சாரை காட்டணும். இப்போ என்ன ஒரு விஷயம் அப்படின்னு சொன்னால், சூர்யா சாரை காட்டும்போது இங்கே காம்பினேஷனில் கல்யாணத்துக்கு அட்சதை போட்டதில் சூர்யா சாருக்கு பக்கத்தில் நான் நின்றுட்டு இருப்பேன். லாஜிக்காக வந்து எப்படி இருந்திருப்பேன். அப்போ வந்து என்ன அவாய்ட் பண்ணிவிட்டு சூர்யா சார் ஒரு பக்கத்தில் இருக்க ஃப்ரெண்ட்ஸ் வந்து என்ன அவாய்ட் பண்ணிவிட்டு காமிக்க முடியாது. அப்போது எடிட்டிங்கில் தான் அது சரி பண்ணாங்க. அது டிஆர் சேகர் சாருடைய தலைமையில் மற்ற நண்பர்கள் அவங்களாம் எடிட் பண்ணாங்க. எனக்கு பர்டிகுலராக அந்த பேர் டக்குன்னு ஞாபகத்தில் வரல. எடிட்டிங்கில் தான் அதை சரி பண்ணாங்க. எனக்கு அங்கே அந்த சின்ன லாஜிக் விஷயங்கள்லாம் இருந்தது. ஸோ அப்போ வந்து பக்கத்தில் இருந்தவங்க சொன்னாங்க, அப்போ தான் பாரதி படம் நடித்து முடிச்சுட்டு வந்திருந்தேன். பாரதி படம், ஞானராஜசேகரன் ஐஏஎஸ் அவங்க பண்ண பாரதி படம். அதில் வந்து தேவயானி மேமோடைய மகளுக்கு நான் நிஜமாவே படத்தில் வந்து தாலி கட்டுவேன். அதில் வந்து தங்கம்மாளுடைய மாப்பிள்ளையா பாரதி படத்தில் நான் திரைப்படத்தில் அறிமுகமான படம் தான் அது. அதில் வந்து தங்கம்மாள் வந்து தேவயானியுடைய மகள், பாரதியுடைய மனைவி தேவயானி மேம் நடித்தாங்க. அவங்களுக்கு மருமகனாக வந்து அங்கே வந்து தாலி கட்டினேன். அது முடித்து அடுத்த ஷெட்யூலே இங்கே வந்து தேவயானி மேமுக்கே நான் வந்து விஜய் சாருக்காக டூப் போட்டு தாலி கட்டும்போது பக்கத்தில் இருந்தவங்க சொன்னாங்க, டேய் வடிவேல் சாரா யாரோ சொன்னாங்கன்னு நினைக்கிறேன், டேய் அப்போ ஒரு படம் வந்தது, பழைய படம் வந்தது, ஏய் தாய் மகளுக்கு கட்டிய தாலி அப்படின்னு ஒரு திரைப்படம் இருக்கு, நீ தாய்க்கும் தாலி கட்டுற மகளுக்கும் தாலி கட்டியிருக்கிற. பாரதி படத்தில் மகளுக்கு தாலி கட்டியிருக்கிற, ஃப்ரெண்ட்ஸ் படத்தில் தாய்க்கு தாலி கட்டியிருக்க. அந்த இடத்துல எல்லாருமே ரொம்ப கலகலன்னு சிரித்தாங்க. அந்த நாட்கள்லாம் மறக்கவே முடியாது. அந்த வடிவேல் சார் எவ்வளோ பெரிய ஒரு ஜீனியஸ் அப்படின்றதெல்லாம் அந்த படத்தில் நான் பக்கத்தில் இருந்து பார்த்தேன். அவர் அற்புதமான டயலாக் ரைட்டர். வடிவேல் சார் வந்து ரொம்ப அற்புதமான, அதாவது யாரை தூக்கி சாப்பிடுவான்ற மாதிரி ஒரு பயங்கரமான போட்டி இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ் படத்தோட அந்த குசால்தாசன் கார்டனில் அந்த ஷூட்டிங்கில் அது முன்னாடி முடிக்கிற வரைக்கும் விஜய் சார் சூர்யா சார் இவங்க தான் நடிச்சிருப்பாங்க. அது ஒரு கோவமா ஆக்ரோஷமா ஒரு சென்டிமெண்ட்டாக பழனியில் அங்கெல்லாம் ஷூட்டிங் முடிஞ்சிருக்கும். ஆனால் இந்த நேசமணி ட்ராக்கு, இந்த சென்னை போர்ஷன்ஸ், இந்த திருமணம், இந்த விஷயங்கள்லாம் பார்த்தீங்கன்னா யாருக்கு போட்டி அப்படின்னு விஜய் சாரை தாண்டி நம்ம நின்றுணும் அப்படின்ற மாதிரி சூர்யா சாருக்கு ஒரு போட்டி இருக்கும். சூர்யா சார் எங்கே ஸ்கோர் பண்ணிடுவார் அப்படின்னு விஜய் சாருக்கு ஒரு விஷயங்கள் இருக்கும். ஒவ்வொருத்தருமே பெரிய பெரிய ஜாம்பவான்கள், பெரிய அவர் எஸ்எஸ்சியோடைய வாரிசு, இவர் சிவகுமார் சாரோட வாரிசு. இதுக்கிடையில் ரமேஷ் கண்ணா சார் அவர் பூந்து ஒரு பக்கம் ஸ்கோர் பண்ணுவார். ஒரு பக்கம் வந்து எல்லாத்தையும் அடித்து உடைக்கிற மாதிரி வடிவேல் சார் அவர் வந்து பார்த்தீங்கன்னா எப்போ என்ன பண்ணுறாருன்னே தெரியாது. சின்ன அசைவுகளில் சின்ன டயலாக்ல எதையாவது ஒன்று சும்மா இருக்கும்போது சொல்லிடுவார். அப்படி சும்மா இருக்கும்போது சொன்னது தான் இன்னைக்கு வந்து தமிழ்நாடு மட்டும் இல்லை, உலகம் முழுக்க இருக்க தமிழர்கள் வந்து ஏதாவது ஒரு விஷயம் பேசணும் அப்படின்னு சொன்னால் நீ ஆணியே பிடுங்க வேணாம் அப்படின்னு சொல்கிற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா, அது வந்து தட்டிக்கலாம். நீ ஆணியே பிடுங்க வேணாம் அப்படின்னு சொல்லி வடிவேல் சார் சொன்ன அந்த விஷயம் தான் இன்னைக்கு வந்து எல்லாமே இன்னைக்கு இல்லை. இன்னைக்கு அந்த படம் இதில் தான் வந்திருக்கு அப்படின்னு தெரியாத தலைமுறையெல்லாம் இப்போ தெரிஞ்சுக்க போகுது ரீரிலீஸில். ஓ, இந்த டயலாக் இதில் தான் வந்துச்சா, இதில் தான் ஃபஸ்ட் டைம் வந்துச்சா, வடிவேல் சார் தான் அதை பேசினாரா அப்படின்ற மாதிரி இன்னைக்கு தலைமுறை தெரிஞ்சுக்க போகுது. அந்த ஆணியே பிடுங்க வேணாம் வந்து படத்தில் டயலாக் பேப்பரில் டயலாக் கிடையாது. ரமேஷ் கண்ணா சார் இங்கே அவர் மட்டும்தான் இங்கே இருக்காரு, அதனால் அவருக்கு தெரியும். மற்ற அந்த ஸ்பாட்டில் இருந்த எல்லாருக்குமே தெரியும். அது வந்து எல்லாரும் ஒரு ஆர்டிஸ்ட்டுக்கு ஒரு ஆக்டிவிட்டீஸ் டேரக்டர் கொடுத்துட்டாரு. அந்த பெயிண்ட் அடிக்கிறது, அங்கங்கே பெயிண்ட் அடிக்கிறது அப்படின்ற ஒரு விஷயம் சூர்யா சார் யதார்த்தமாக கேட்காரு. இங்கே என்னோட ஆக்டிவிட்டீஸ் என்ன அப்படின்னு டேரக்டர் கேட்குறாரு. கேட்கும்போது டேரக்டர்கிட்ட கேட்குறாரு சூர்யா சார், என்னோட ஆக்டிவிட்டீஸ் என்ன அப்படின்னு சூர்யா சார் யதார்த்தமாக கேட்கும்போது வடிவேல் சார் அந்த ரிஹர்சல் பார்த்துட்டு இருக்கும்போது விளையாட்டாக சொன்ன வார்த்தை தான், விளையாட்டாக சொன்னதான், நீயே பிடுங்க வேணாம் அப்படின்னு விளையாட்டாக ஜாலியாக ஃப்ரெண்ட்ஸ், உண்மையிலே ஃப்ரெண்ட்ஸாக தான் நாங்கள் இருந்தோம். நாங்கள் விஜய் சார், சூர்யா சார், வடிவேல் சார், ரமேஷ் கண்ணா சார், சார்லி எல்லாருமே ஒரு ஃப்ரெண்ட்ஸாக தான் இருந்தோம்.
அப்போ நான் என்ன பண்ணுறதுன்னு சூர்யா சார் கேட்கும்போது இந்த ஷாட்டில் நான் என்ன பண்ணலாம் அப்படின்னு மாதிரி ஸ்பெஷலாக கேட்டு பண்ணுவாங்க. ஏன்னா அவங்க ஸ்கோர் பண்ணிவிடுவாங்க, இவங்க ஸ்கோர் பண்ணிவிடுவாங்கன்னு சொல்லிட்டு இதில் அவங்களுக்கு ஒரு டைலாக் இருக்கும்போது நான் என்ன பண்ணலான்னு போட்டி இருக்கும் ஒருத்தருக்குள்ளே இல்லையா. அதனால சூர்யா சார் கேட்கும்போது வடிவேல் சார் யதார்த்தமாக சொன்னது அந்த ரிகர்ஸை பார்த்துட்டு இருக்கும்போது, சித்திக் சாருக்கு தமிழ் தெரியுமே தவிர ரொம்ப டீப்பாக தெரியாது. இந்த ஆணியே பிடுங்க வேணான்னொன்னே எல்லாரும் சுற்றி இருக்கவங்க நிஜமாக சிரிச்சிட்டாங்க. எல்லாரும் சிரிச்சிட்டாங்கன்னா அப்போ டைலாக் என்ன மீனிங் அப்படின்னு சொல்லி கோகுலகிருஷ்ணா அவங்க கோஆர்டினேட்டர் கணேஷ் சாரை கூப்பிட்டு கேட்கும்போது இல்லை அவர் சும்மா கிண்டல் பண்ணுறக்கா சொன்னார். இல்லை கிண்டல் பண்ணுங்க, இல்லை அது வேணாம், நம்ம சீனுக்கு போகலாம்னு சொன்னேன். சித்திக் சார் சொல்லிட்டாரு, இல்லை கண்டிப்பாக வந்து இந்த டயலாக் இந்த படத்தில் வைக்கிறோம், ஆணியை பிடுங்க வேணான்னு. எனக்கு அதை ரிசீவ் பண்ண முடியல. ஆனால் எல்லாரும் சிரிச்சிட்டாங்க. எனக்கு அது டீப்பாக தமிழ் தெரியலனா கூட எல்லாரும் சிரிச்சிட்டாங்க. கண்டிப்பாக அதை வைக்கணும். அதுதான் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஆணியே பிடுங்குவோனான்னு உலகம் முழுக்க இருக்க தமிழர்கள் எல்லாரும் அவங்கவுங்க அன்றாடம் பயன்படுத்துகிற வார்த்தைகள். அன்றைக்கி வடிவேல் சார், வடிவேல்ன்ற ஒரு ஜாம்பவான், வடிவேல்ன்ற ஒரு ஜீனியஸ் உருவாக்குன அந்த ஒரு வித்தை தான் ஆணியே பிடுங்குவோனான்றது. நிறைய விஷயம் அந்த மாதிரி அப்ரெண்டிஸ் அப்படின்னு ரெண்டுக்கான வித்தியாசங்கள் அவர் வந்து சொல்லி அவங்கள வந்து ஒரு வந்து பயிற்சி நிலையில் இருக்கவங்க தானே, பெயிண்ட் அடிக்க தெரியாதுல்ல, அதுக்காக சொல்லி அதுக்கான ஆங்கில வார்த்தையை சொல்லி சொல்லுங்க திட்டுங்க அப்படின்ற மாதிரி சித்திக் சார் சொல்கிறாரு. இது வடிவேல் சார் பொதுவாகவே வந்து ஒரு ஃபன்னாக தான் பேசுவார். அவர் சரியான உச்சரிப்பு இங்கிலீஷ் அவர் உச்சரிச்சிட்டாருன்னா அவர் காமெடி ஆர்டிஸ்ட் கிடையாதுல்ல. அதனால வேணும்னே வந்து ஒரு ரிகர்சல் பார்க்கும்போது அதை மாற்றி சொன்னார். அப்ரெண்டிஸ்ன்றதை மாற்றி அவர் வந்து ஃபன்னாக சொல்லணும்னே சொன்னார். சொன்னோன்னே இல்லை நான் தப்பாக சொல்லிட்டேன், கரெக்டாக சொல்கிறேன், இப்போ டேக் போகலாம்னு. இல்லை டேக்கு ஓகே, நீங்கள் தப்பாக சொன்னது தான் காமெடி அப்படின்னு. இது மாதிரி அந்த படத்தில் சொல்கிறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்குது. அந்த ஸ்பாட்டில் ஸ்லாப்ஸ்டிக் காமெடி அந்த ஸ்பாட்டில் கிரியேட் ஆன விஷயங்கள் இருக்கு இல்லைங்களா. அது ஒட்டுமொத்த பேப்பரில் சித்திக் சார் அங்கேருந்து எழுதிட்டு வந்தது, அதுக்கு முன்னாடி பண்ணது, அந்த விஷயங்கள்லாம் எல்லாம் தூக்கி போட்டுட்டு அந்த இடத்துல ஒரு மேஜிக் கிரியேட் ஆனச்சு பாருங்க. அந்த மேஜிக் தான் அந்த ஷூட்டிங் ஸ்பாட்டில் எல்லாரும் நான் பண்ணணும் நீ பண்ணணும்னு போட்டு எல்லா நடிகர்களும் பண்ணணும்னு ஒரு மேஜிக் கிரியேட் ஆச்சுல்ல. அதுதான் அந்த ஃப்ரெண்ட்ஸ் படத்தோட காமெடியாக இருந்தது. கரணம் தப்புனா மரணம், இது யார் ஹீரோ அப்படின்ற மாதிரிலாம் அப்படிலாம் பயங்கரமாக போட்டி இருக்கும். சில இடங்கள்லாம் வந்து வடிவேலு சார் தென்னரை அடிச்சிருவார், மற்ற ஆர்டிஸ்ட்லாம் எல்லாரும் தென்னரை அடிச்சிருவார், பயங்கரமாக ஸ்கோர் பண்ணிடுவார். அந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கும். இதில் விஜய் சார் விழுந்து சிரிக்கிற மாதிரி இருக்குல்ல, அது ஆக்சுவலி வந்து கேமரா ரெடி, அது வந்து ஆக்ஷன் சொல்லி சிரிச்சது கிடையாது. விஜய் சார் சிரிக்கிற மாதிரி வடிவேல் வந்து அந்த இதில் விழுந்துருவார், அந்த கரியில் விழுந்து சிரிக்கிற மாதிரி இருக்குல்ல, அந்த விஜய் சார் நிஜமாவே உட்காந்து சிரிச்சுக்கிட்டு இருந்தார். கேமராமேன் வந்து அதை கேப்சர் பண்ணார், அவ்வளோதான். இது மாதிரி சினிமாவில் கிடைக்கிறது ரொம்ப அபூர்வமான விஷயம். இது மாதிரி நிறைய அந்த படத்தை பற்றி சொல்லணும்னா நிறைய விஷயங்கள் இருக்கும். விஜய் சார் பார்த்தீங்கன்னா ரொம்ப யார்கிட்டையும் எதுவும் பேச மாட்டார். அவர் மைண்ட்லேயே வந்து அந்த டான்ஸ் ரிகர்சல் எல்லாமே வந்து மைண்ட்லேயே பண்ணி பார்த்துட்டே இருப்பார். எல்லாரும் அவர்கிட்ட காலைல போய் வணக்கம் வைக்கும்போது திரும்பி வணக்கம் வைக்க மாட்டார், ஏன் அப்படி இருக்கிறாரு அப்படின்லாம் பேசுவாங்க. ஆனால் வந்து விஜய் சாரை பொறுத்த வரைக்கும் அவர் டயலாக் ஆகட்டும் டான்ஸ் ஆகட்டும் எல்லாமே மைண்ட்லேயே பார்த்துட்டே இருப்பார், ரிகர்சல் பார்த்துட்டே இருப்பார். அப்படின்னா நான் காலையில் ஒரு 7 மணிக்கு கால் சீட்டு சொன்னால் 6:30 மணிக்கு விஜய் சார் வந்துடுவார். அவர் 6:30 வந்தாரா, நான் 6 மணிக்கு வரேன்னு சொல்லி இப்படி எல்லாருக்கும் போட்டியாக இருந்து மிக அற்புதமான ஒரு படமாக அது உருவாச்சு. இன்னைக்கு பிறந்த நாளான இன்னைக்கு நிகில் சார் இப்படி ஒரு வாய்ப்பை கொடுத்துருக்காரு. நன்றி சார். நன்றி. இயக்குனர் திரு பொன்குமரன் அவர்கள் சமீபத்தில் கமலா திரையரங்கில் ஆண் பாவம் அந்த படத்துக்காக போயிட்டு குடும்பத்தோடு போயிட்டு வெளியே வரும்போது கமலா திரையரங்கில் அந்த ரைட் சைடில் பெரிய போஸ்டர் ஓடிங்க இருக்குது, ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு ஓடி இருக்கணும்னு என் ஃபேமிலியில் என் மனைவி உடனே சொல்கிறாங்க, அந்த படம் இது படம் ஓடுதா அப்படின்னா, ஓடலாமா, ரிலீஸ் ஆக போகுது. அந்த எக்ஸைட்மெண்ட்டு எங்கள் வீட்டில் இருக்கிற மாதிரி தான் நம்ம அந்த படத்தை பார்த்த எல்லார் வீட்லேயும் அந்த எக்ஸைட்மெண்ட் இருக்கும். டெஃபினட்டாக குடும்பத்தோடு இந்த படத்தை வந்து எல்லோரும் பார்ப்பாங்க. இப்போ சமீப காலமாக பழைய படங்கள் நல்லா ஓடின படங்களை வந்து ரீரிலீஸ் பண்ணுற ஒரு பழக்கம் இருக்குது. இந்த படத்தில் நிச்சயமாக ஒரு வித்தியாசம் என்னென்னா, டெக்னிக்கலாக இந்த படத்தை வந்து ரொம்ப நல்லா அதை புது குவாலிட்டிக்கு அதை எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. கண்டென்ட் எப்போவுமே சிரிப்போம், ஆனால் அதை நம்ம ஒரு நிறைய செலவு பண்ணி திரையரங்கத்தில் போய் அந்த ஒரு 2.5 மணி நேரம் உட்காரும்போது காட்சியாக ஓசையாக அது நல்ல தரமாக கிடைக்கிறதுக்கு மிஸ்டர் வினோத் ஜெயின் செஞ்ச முயற்சி, அவங்களோட டீம் செய்த முயற்சிக்கு ரொம்ப நன்றி. பொதுவாகவே அவர்கிட்ட அந்த ஒரு குணம் உண்டு. நான் வந்து கன்னடத்தில் படம் பண்ணிவிட்டு தமிழில் படம் பண்ணுறதுக்காக கதையை சொல்லிகிட்டு இருக்கிற போது அவரை போய் பார்த்தேன். அப்போது அவர் எனக்கு இந்த படம் பண்ணலாம் அப்படின்னு ஒரு பெரிய கதை சொன்னார். சார் நிறைய செலவாகுமே சார், கொஞ்சம் சுருக்கமாக சின்னதாக காமெடியா, இல்லை பொன்குமரன் இதை நம்ம பண்ணலாம் அப்படின்னு நல்ல பெரிய பொருள் செலவில் வந்து இந்த கோல்மால் எடுக்கிறதுக்கு எனக்கு அவ்வளோ பெரிய சப்போர்ட் பண்ணார். அதே சப்போர்ட்ஸை பண செலவை பண்ணி நேரத்தை செலவு பண்ணி தரமான படத்தை திருப்பியும் எடுத்துகிட்டு வந்திருக்கீங்க வினோத் சார். இண்டஸ்ட்ரிக்கு அந்த பார்க்க வரக்கூடிய ரசிகனுக்கு அந்த தரமான படங்கள்,
அதே அதே அந்த குவாலிட்டியில் வேணும் அப்படிங்கிறது புரிஞ்சுட்டு ரொம்ப நன்றி சார். நன்றி, வணக்கம். அவங்க சொன்ன மாதிரி தான். அப்போ எனக்கு ஒரு 21 வயசு இருக்கும். நானும் அந்த படத்தை ஆல்பர்ட் தேட்டரில் நல்லா ஃபன்னாக செலிப்ரேட் பண்ணியிருக்கேன். பெரும்பாலும் கரகாட்டக்காரன் படத்தில் பார்த்திங்கன்னா அந்த வாழைப்பழ காமெடி படத்துங்களை பார்த்திங்கன்னா ஒரு படம் தனியாக போவோம், காமெடி ட்ராக் தனியாக போவோம். ஆனால் இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட் ஹாஃப் ஃபுல்லாகவே காமெடியிலே தான் படம் போகும். செகண்ட் ஹாஃப் தான் அந்த சென்டிமெண்ட்டுக்கு வரும். விஜய் சாரும் சரி, சூர்யா அண்ணன் சரி, ஒரு சார்மிங்காக நடிச்சிருப்பாங்க. அவங்களுக்கு ஈக்குவலாக சார் வந்து போட்டி போட்டு நடிச்சிருப்பார். ரமேஷ் அவர்கள், ரமேஷ் கண்ணா அவர்கள் பார்த்தீங்கன்னா நிறைய நடிகர் பட்டாளமே இருப்பாங்க. அதில் ராஜீவ் சார் இருப்பார், பிரமீன் நடராஜன் சார், ராதாரவி சார், சார்லி சார், வடிவேல் சார். ஒரு ஃபன்னாகவே இருக்கும். திரும்ப இது நான் 21 ரிலீஸ் அன்றைக்கி தேட்டரில் பார்க்க விருப்பப்படுறேன். இது டிஜிட்டல் மயப்படுத்தியிருக்காங்க. அப்பயும் அந்த படம் பார்த்திங்கன்னா நடித்தவங்க நடிகர்களுக்கும் வெற்றியை கொடுத்தது, தயாரிப்பாளருக்கு நல்ல ஒரு லாபத்தை கொடுத்துருக்கோம். இப்போ இந்த படத்தை திரும்ப அவங்க டிஜிட்டலைஸ் பண்ணி பண்ணுறாங்க. அவங்களுக்கு நல்ல ஒரு இந்த படம் திரும்ப நல்ல ஒரு வெற்றி படமாக ரீரிலீஸ் அமையணும்னு இறைவனை வேண்டிக்கிறேன். நன்றி, வணக்கம். அடுத்ததாக திரு ஈசிஆர் பி சரவணன் அவர்கள். 2021ஆம் ஆண்டு வெளியாகி மிகப்பெரிய வெற்றி படமாக ஃப்ரெண்ட்ஸ் வந்து அந்த காலகட்டத்தில் கிட்டத்தட்ட 175 நாட்களுக்கு மேல் ஓடிய படம். சூர்யா சாரும் தளபதி அவர்களும் நடித்த அந்த படம். அன்றைய காலகட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா குடும்பங்கள் வந்து டிவியில் போய் படம் பார்ப்பாங்க. அந்தமாரி ஒரு கூட்டம் டிவியில் வந்து குடும்பத்தோட ஒரு நல்ல குடும்ப படம் போட்டால் படம் பார்ப்பாங்க. அந்த மாதிரி தளபதியோட ஃப்ரெண்ட்ஸ் படம் வந்து குடும்பமாக குழந்தைகளாக போய் பார்த்த படம் தான் அந்த ஃப்ரெண்ட்ஸ் படம். ரொம்ப அற்புதமான ஒரு படம். மனசில் எவ்வளோ கவலைகள் இருந்தாலும் அந்த படமே பார்த்தா கவலைகள்லாம் மறந்துடும்னு சொல்லுவாங்க அந்த டைமில். அப்படி ஒரு படம் அது. அந்த படம் மீண்டும் ரீரிலீஸ் ஆகுது நவம்பர் 21ஆம் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இன்றைய காலகட்டத்தில் அந்த படம் மிக சிறப்பாக கில்லி ரீரிலீஸ் எப்படி மிகப்பெரிய வெற்றி படமாக அமைஞ்சதோ அதே போல் இந்த ஃப்ரெண்ட்ஸ் படம் மிகப்பெரிய வெற்றி படமாக அமையும் என்பது இந்த நேரத்தில் மனமார்ந்த நன்றி தெரிவிச்சுக்கிறேன். வாழ்த்துக்கள். நன்றி. அடுத்ததாக திரு எஸ் அவர்களை மேடைக்கு வருமாறு. நீங்கள் தான் சூர்யாவும் விஜய் நடிச்சிருந்தா ஃப்ரெண்டு, நீங்கள் இருந்ததால் தான் ஃப்ரெண்ட்ஸ். எஸ். ஒரு திரைப்படம் மறுபடியும் ரீலீஸ் ஆகும்போது இவ்வளோ பெரிய ஒரு வரவேற்பு கொடுக்குறது எனக்கு வந்துருக்கு. ரொம்ப சந்தோஷம். ரொம்ப அற்புதமான ஒரு படம் இது. நிறைய விஷயங்கள் இது சொல்கிறதுக்கு இருக்குது. அதில் முதல்ல வந்து ப்ரொடியூசர்ஸுக்கும் அந்த டிஸ்ட்ரிபியூட்டர்ஸுக்கும் முதல்ல வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். கோல்மால் ப்ரொடியூசர் 2 தடவை மொரிஷியஸுக்கு போயிருக்கேன். டூர் மாதிரி போயிட்டு வருவோம் நாங்கள் மொரிஷியஸ். எல்லாம் கேட்பாங்க, என்னையா மயிலாப்பூர் போகிற மாதிரி போயிட்டு வரி அப்படின்னு. அந்த மாதிரி அந்த அற்புதமான திரைப்படம் எடுத்தவர் பொன்குமார் தான் இயக்குனர். அது ரொம்ப அற்புதமாக இருந்துச்சு திரைப்படம் பார்க்குறதுக்கு. இவர் சொன்ன மாதிரி ஃப்ரெண்டு, அவங்க 2 4 லட்சம் ஃப்ரெண்ட்ஸுன்றாங்க. உண்மையிலே ரொம்ப சந்தோஷமான விஷயம். ஆனால் நண்பர் கணேஷ் பாபு சொன்னதில் சில விஷயங்களை நான் சொல்ல வேண்டியது. சித்திக் சாரை பொறுத்த வரைக்கும் ஒரு டைலாக்குள்ளே வெளி டைலாக் எழுத விட மாட்டார். அவர் ஏதோ அந்த இடத்துல ஸ்பாட்டில் இருக்கும்போது அவர் வடிவேல் சொன்ன சிரிச்சதை பார்த்து சொல்லிட்டாரு. ஆனால் எல்லா டைலாக்குமே சித்திக் சார் ஸ்கிரிப்டில் இருக்கும். ஏன்னா நான் அவர் ஒன்று டைலாக் ரைட்டராக ஒர்க் பண்ணவேன் பாஸ்கர் ராஸ்கலில். ஒரு டைலாக் கூட அவர் வேறு டைலாக் சொல்ல விட மாட்டார். எந்த டைலாக் வேணான்ட்டுருவார். எனக்கு தெரியும் இது போதும் அப்படின்ட்டுருவார். அதில் ஆணையே பிடிக்கமான டைலாக் வந்து சித்திக் சார் கோகுல் கிருஷ்ணா எழுதின டைலாக் தான். அதில் வந்து வடிவேல் சொன்ன டைலாக்கெல்லாம் கிடையாது. தவறான ஒரு செய்தியாக போச்சு அது. ஏன்னா நான் ஸ்பாட்டில் இருக்கிற அண்ணல் தெரியும். ஒரு டைலாக் கூட அவர் சொல்ல விட மாட்டார். ஒரே ஒரு டைலாக் நான் சொந்தமாக போட்டேன் அந்த படத்தில். பிரமன்ராஜ் சார் கேட்பா, டேய் நேற்று பஸ் ஸ்டாண்டில் என்ன நடந்தது அப்படின்வார். நான் ஒன்று ஆடு நடந்தது மாடு நடந்தது அப்படின்வேன். ஒன்று கட்டு அப்படின்ட்டார் டேரக்டர். என்ன இது டைலாக்கு? அவர் என்ன கேட்குறேன், நீங்கள் என்ன சொல்கிறீங்க? இல்லை சார் இது ஒரு மாதிரி கல்ட்டு ஜோக்கு சார் அப்படி. அதெல்லாம் வேணான்ட்டா. இல்லை சார் வச்சுக்கலாம் சார் ப்ளீஸ். சரி வச்சு தொலைங்க அப்படின்னு வச்சுட்டு போனார். அந்த ஒரு டைலாக் தான் அந்த டோட்டல் படத்தில் சொந்தமாக ஒரு நடிகர் சொன்ன டைலாக். அது கூட சிம்பு இருக்கார், டிஆருடைய சன்னு, அவர் எங்கே பார்த்தாலும் சொல்கிற டைலாக் தான். சார் எனக்கு ஃப்ரெண்ட்ஸில் ஆணையை பிடுங்கனோட எனக்கு ரொம்ப பிடிச்ச டைலாக்கு ஆடு நடந்தது மாடு நடந்தது அப்படின்னு தான் சொல்லுவார். அந்த மாதிரி சித்திக் சாரை பொறுத்தவரைக்கும் எவ்ரி திங் இஸ் இன் பேப்பர், எவ்ரி திங் இஸ் இன் இஸ் மைண்டு. ஒன்று கூட வெளியிலேருந்து எடுக்க மாட்டார். அதே மாதிரி கோகுல் கிருஷ்ணாட்ட டைலாக் எழுதிட்டு அதை படிக்க சொல்லுவார். படிக்கும் ஒரு வார்த்தை விட்டாலும் திருப்பி எழுதி சொல்லிவிடுவார். அதுமாதிரி பாஸ்கர் ராஸ்கல் நான் டைலாக் ரைட்டராக ஒர்க் பண்ணதுனால சொல்கிறேன்.
எல்லா டைலாக்ஸும் அவர் கண்டிப்பாக பண்ணுவார். அற்புதமான ஒரு திரைப்படம். ஃப்ரெண்ட்ஸ் நேரத்தில் சூர்யா நானும் ரொம்ப ரொம்ப ஜோவியில் பழகிட்டு இருப்போம். ரொம்ப சந்தோஷமான விஷயம் என்னென்னா, நான் வந்து உடுமலைப்பேட்டில் ஷூட்டிங், ஃப்ரெண்ட்ஸ் ஷூட்டிங்கு. அப்போ தெனாலி ஷூட்டிங் கொடைக்கானல் மேலே நடக்கும். நைட்டு இங்கேருந்து காரில் கிளம்பி மேலே போனோம். அங்கே போய்ட்டு ஒரு நாள் ஷூட்டிங் முடிச்சுட்டு அங்கேருந்து நைட்டு கிளம்பி இங்கே வரணும். அவ்வளோ பிஸி. அந்த நேரத்தில் இங்கேருந்து போகும்போது சூர்யா வந்து ஜோதிகா கேட்டதா சொல்லு, இது கேட்குறது தான் என் வேலை. உடனே நான் அங்கே போய் மேடம் சூர்யா அபவுட் யூ ஆஸ்கிங், எனக்கு பாதி இங்கிலீஷ் தான் தெரியும். சொல்லி முடிச்சா அவங்க எஸ் தேங்க்யூ அப்படின்வாங்க. மறுபடியும் போகும்போது என்னை பற்றி சொல்லுங்கன்னுவோம். நான் கீழே வந்தேப்பா தங்கச்சி ஒன்று கேட்டதுப்பா அப்படின்னு பயங்கர சந்தோஷம் 2 பேருக்கும். இவங்களோட தூது போயிட்டு வந்து என் வேலையை ஆரம்பித்தேன். வேறு அதை விட பெருசாக ஒன்றும் அதில் சாதிக்கிறதுக்கு இல்லை. அப்படி காதலை வளர்த்த ஒரு படம் அது. அந்த படம் மட்டும் இல்லை, அமர்க்களத்தில் அப்படி தான். ஷாலினி அஜித்தை லவ் பண்ணிகிட்ருக்காங்க. எனக்கு தெரியாது. நான் உட்காந்து அட்வைஸ் பண்ணிகிட்ருக்கிறேன் அஜித்துக்கு. அஜித் சினிமாவில் இருக்கிற யாரையும் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணாத, நான் ஃபேமிலிக்காக லவ் பண்ணி கல்யாணம் பண்ணேன், புரியுதா? ஏன்னா சினிமா அப்படி இப்படின்னு அப்படியே அதை வந்து சரண் சார் டைரக்டர் அவர் இதில் பார்க்குறாரு மானிட்டரில். என்ன அவன் சீரியஸாக பேசிகிட்டு இருக்கிறான், வாங்க அப்படின்னு கூப்பிட்டாரு. என்ன பண்ணுறீங்க? இல்லைப்பா அஜித்துக்கு நான் சில அட்வைஸ் எல்லாம் கொடுக்குறேன். என்ன அட்வைஸ்? இல்லை இது மாதிரி சினிமாவில் இருக்கிற யாரையும் லவ் பண்ண வேணாம் அப்படி. இல்லை பாவி ஷாலினி லவ் பண்ணுறாங்க, அடுத்த மாதம் கல்யாணம், உனக்கு படம் வேணுமா வேணாமா இதோட போகிறேன் மிரட்டினார். அத்தோட வாயை முன்னவன் தான், நான் பேசவே இல்லை அதுக்கப்புறம். அதனால் ஒரு அற்புதமான திரைப்படம். ஃப்ரெண்ட்ஸ் படத்தை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு விஷயமும் ரசித்து பண்ணார் டைரக்டர். அவர் வந்து ஒரு கிரேட் ஹியூமரிஸ்ட். அவர் வந்து எப்படி சொல்கிறதுன்னு தெரியாது. அப்படி ஒரு டைரக்டர் இழந்தது எங்களுக்கெல்லாம் மாபெரும் இழப்பு. ஒரு டைரக்டர் இல்லாமல் ஒரு கேரக்டர் கிரியேட்டே பண்ண முடியல. நேசமணி கேரக்டர் அவர் தான் கிரியேட் பண்ணார். அது வந்து ஜெகதி பண்ணியிருப்பார் அதில். அதே மாதிரி இளையராஜா வந்து படம் பார்த்துட்டு சொன்னார், சூர்யா பண்ணார், விஜய் பண்ணார், ஓகே, ஆனால் அந்த கேரக்டர் ரமேஷ் கண்ணா செலக்ட் பண்ணிங்க பாருங்கள், அதுதான் கரெக்டுன்னாரு. ஏன்னா அந்த கேரக்டர் படத்தில் மலையாளத்தில் சீனிவாசன் பண்ணியிருப்பார். இஸ் எ டைரக்டர், ஆக்டர், ரைட்டர். அதனால் நானும் டைரக்டர், ஆக்டர்னால அது ரொம்ப அவருக்கு பிடிச்சி போச்சு. அதனால் அவர் சொன்னார், நீ கரெக்டான ஆளை செலக்ட் பண்ணிங்கன்னு. அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து அதில் ஃப்ரெண்ட்ஸில் நமக்கு பாதிச்சு. இப்போ பாருங்கள் 23 வருஷம் கழித்து மறுபடியும் அந்த படம் ரிலீஸ் ஆகுது, ஒரு பெரிய ப்ரெஸ் மீட்டு எல்லாம் வைக்கிறோம்னா அது ஒரு நமக்கு ஒரு காட்ஸ் கிஃப்ட் தான் இல்லையா? யோசிச்சு பாருங்கள். நிறைய பேர் வருந்தாலும் சொன்னாங்க, நான் ஸ்கூலில் படிக்கும்போது பார்த்தேன். இப்போ தான் தெரியும் நிறைய பேர் ஸ்கூலில் படிச்சிருக்கிறாங்க. அந்த விஷயம் எனக்கு இப்போ தான் வெளியில் லீக் ஆகுது. ஏன்னா எல்லாம் சின்ன பசங்க பார்த்து பூரா ஏன்னா நம்மளை பார்க்கும்போது அப்படி பெருசாக பார்க்குறாங்க. இவர் என்ன இப்படியே இருக்கிறாரு, இன்னும் அவர் வயசாக மாட்டேங்குது, கிண்டல் பண்ணிட்டு போகிறாங்க பசங்க. நான் இந்த மாதிரி சட்டையை போட்டால் வீட்டில் திட்டுறாங்க, சார் வயசாகிடுச்சுல்ல இன்னும் இந்த மாதிரி சட்டையை போடுற, இல்லைம்மா ஒரு கிளாமருக்கு போடுறேன் அப்படின்னு. அதனால் நல்ல ஒரு படம், திரைப்படம் என்றைக்குமே இருக்குது. அந்த காலத்தில் நாங்கள் சினிமாவுக்கு வர்ற காலத்தில் என்னை கேட்பாங்க, உங்களுக்கு பிடிச்ச காமெடி படம் என்னான்னு. காதலுக்கு நேரமில்லை, ஊட்டி வர ஒருவன்னு சொல்லுவோம். அந்த 2 படம் தான் இப்பவும் பார்த்தாலும் எவ்வளோ வேணால் சிரிக்கலாம். அது மாதிரி இப்போது சிரிப்பதற்கான ஒரு படம்னு பார்த்தா ஃப்ரெண்ட்ஸ் தான். இப்போ நான் ஷூட்டிங்லாம் போகும்போது எங்களை வெளியே அவுட்டோர் போகும்போது கேட்பாங்க, என்ன சார் ஒரு காமெடி படம் பண்ண மாட்டேன்றீங்களே சார், சிரித்து ரொம்ப நாளாச்சு சார், தியேட்டருக்கு வந்தால் அப்படியே ஏன் சார் உயிர் எடுக்கிறீங்க? நான் சொன்னேன், அப்படி தான்ப்பா ஆகிப்போச்சு, மாறி போச்சு. ஏன் சார் நீங்கள் டைரக்ட் பண்ணக்கூடாதுன்னாங்க. நான் சொன்னேன், டைரக்ட் பண்ணலாம், ஆனால் டைரக்ட் பண்ணலாம் இந்த காலத்தில் ட்ரக்கு விற்கணும், இல்லைன்னா துப்பாக்கி புதுசாக கண்டுபிடிக்கணும், இது பண்ணால் தான் கதை பண்ண முடியும். அப்படி ஆகிடுச்சு. இப்போது நல்ல ஒரு கதை, சென்டிமெண்ட்டு, சிரிப்புன்றதெல்லாம் கிடையவே கிடையாது. அதனால் இந்த படம் நிச்சயமாக தியேட்டரில் பெரிய லெவலில் போகணுன்னு இறைவனை வேண்டுகிறேன். நன்றி, வணக்கம். அது சொல்லணுன்னா நிறைய விஷயம் இருக்குது. இந்த கடிகாரம் உடைக்கிற சீன் இருக்கு இல்லையா, அந்த சீனில் கடிகாரம் உடைச்ச உடனே விஜயோ சூர்யாவோ சிரிச்சிடுவாங்க, அவ்வளோதான். அது மறுபடியும் அசம்பிள் பண்ணுறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு 1/2 hour ஆகும். மறுபடியும் எடுத்து மறுபடியும் ரெடி பண்ணி போட்டோன்னே ஐயோ பிடிக்கலன்னா டம்மல் உடஞ்சோன்னு சிரிச்சிடுவாங்க. இப்போ கூட படம் பார்த்திங்கன்னா விஜயும் சூர்யாவும் அப்படி திரும்பி நின்று சிரிச்சிட்ருப்பாங்க பார்க்குறதுக்கு. அதனால் அந்த படம் அந்த ஷாட்டுக்கு அவ்வளோ நேரம். அதே மாதிரி வடிவேலுக்கு தலையில் சுற்றி போட்ட ஷாட் ஒரு காமெடி. அது ஒரு சாஃப்ட் வுட்டு தான், தலையில் போட்டால் வலிக்கும், லைட்டாக போட்டாலும் வலிக்கும்ல. டைரக்டர் டைலாக் ஆகிட்டார் கோகுல்கிருஷ்ணா, நடு மண்டல் நச்சுன்னு போட்டான்னு. அது நடு மண்டல் விழ மாட்டேங்குது, இங்கே விழுது. அவன் வடிவேல் கேட்குறான், டேய் என்னடா வேணுன்ட்டே பண்ண, டேய் நானா பண்ணுறேன், அது தானே அப்படி உழுதுப்பா, அது சாஃப்ட் வுட்டு, வெயிட்டான டக்குன்னு போகும், இது சைடில் போகுது. அது மாதிரி நடந்தது. அதேமாதிரி விஜய் சார் வந்து
ரொம்ப அற்புதமாக பழகுவார். அந்த இதில் ஷூட்டிங் வர்ற வரைக்கும் எங்களுக்கு தெரியாது. நம்மளாம் போய் முதல்ல டைரக்டர்கிட்ட டைலாக்லாம் கேட்டுக்கிட்டு அப்படி பண்ணிவிட்டு இப்படி பண்ணிவிட்டு என்னமோ அதை ப்ரிப்பேர்லாம் பண்ணிகிட்டு இருப்போம்ல. அவர் அதெல்லாம் பண்ண அப்படி சைலண்ட்டாக இருப்பார். வந்து ஸ்பாட்டில் நடித்தார்னா அற்புதமாக நடிச்சுட்டு போயிடுவார். அது எப்படி தான் அவருக்கு வரதா தெரியல. அவர் அந்த பான் கிஃப்ட்டுன்னு நினைக்கிறேன் அவருக்கு. அதே மாதிரி ஆமாம், பான் கிஃப்ட் அவருக்கு. அது மாதிரி டப்பிங் கூட சரி, நான் போனால் ஒரு டப்பிங் வந்து ஒரு லூப் வந்து ஒரு 4 தடவை பேசுவேன். ஆனால் அவர் அப்படி இல்லை, ஒரே தடவை பார்ப்பார், கரெக்டாக பேசுவார் டப்பிங்கை. அவர் எக்ஸ்ட்ரானரி ஆர்டிஸ்ட் டப்பிங். அவர் எனக்கு தெரிஞ்ச நடிகர்கள் சிவாஜி கணேசன் மட்டும் தான் அப்படி பேசியிருக்கார். அவர் மட்டும்தான் ஒரு தடவை போட்டுட்டு அப்படி பார்த்தாருன்னு வச்சுங்களேன், போடுறா ரீலன்னுவார், போட்டால் படைப்பாடலாம் போட்டார்னா ஒரே டைம் தான் கரெக்டாக பேசுவார். அது மாதிரி விஜய் அவ்வளோ அற்புதமான ஒரு நடிகர், அற்புதமான கேரக்டர். அதே மாதிரி ஒரு பந்தாலாம் கிடையாது, எங்களோட ஜாலியாக உட்காந்து பேசுவார், சந்தோஷமாக இருப்பார். எந்த இடத்துலையும் நான் ஒரு ஹீரோ, நீ காமெடி அப்படிலாம் பழக மாட்டார். ரொம்ப அற்புதமான ஒரு பழகுறோம். அது தேவயானி மேடத்தை போய் சொல்லணும்னா ரொம்ப முதல்ல ஜோதிகா தான் போட்டாங்க அந்த கேரக்டரில், அப்புறம் சிம்ரனில் போட்டாங்க, எல்லாம் போயிடுச்சு. அப்புறம் தேவயானி தான் நடித்தாங்க. ஏன்னா அவங்களுக்கு ஒரு லக்கு இருக்குது, அவங்க எந்த படம் நடித்தாலும் சூப்பர் ஹிட். காதல் கோட்டையில் ஆரம்பித்து ஃப்ரெண்ட்ஸ் வரைக்கும் எல்லா படமும் அவங்க நடித்த படம்லாம் ஹிட்டு. அதனால் ரொம்ப அவங்களும் இந்த படத்தில் பெரிய பங்காயிட்டிருக்கு. அந்த கோபம் படுற சீன்லாம் இந்த பாட்டு பார்த்துருப்பீங்கள, அந்த டென்ஷன், அந்த சாங்கை அதெல்லாம் ரொம்ப அற்புதமாக பண்ணியிருப்பாங்க. அவங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிக்கிறேன். நன்றி. பேரரசு அவர்களே. நடிகர் ரமேஷ் கண்ணா சார்பாக வந்திருக்கும் ரமேஷ் கண்ணா அவர்களுக்கும், நம்ம சார்பாக யாரும் வர மாட்டாங்க, நம்ம தான் வரணும். ஆனால் ரமேஷ் கண்ணா சாரை பற்றி நிறைய ரகசியங்கள் பற்றி எனக்கு தெரியுது. நடிக்க பூர்ண இடத்துல நடிக்காமல் மற்றவெல்லாம் பார்த்துருக்காரு. சூர்யாவுடைய லவ்வுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கிறாரு. அதான் என்ன மச்சான், தெய்வ மாமான்னு கூப்பிடணும், தெய்வ மச்சான். ஓ அப்படி. சூர்யா சாரோட காதலுக்கு பக்கவலமாக இருந்திருக்கிறாரு. அஜித் என்ன பாமாண்டார் உங்களுக்கு? அவருக்கு எகேஸ்ட் வந்திருக்கீங்க, அந்த லவ்வை கட் பண்ண பார்த்துருக்கீங்க. நல்ல சரண் சார் வந்து காப்பாற்றிட்டார். அதனால தான் சூர்யா சார் உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ்னு தூக்கி கூட போட்டுக்க நினைக்கிறேன். சூர்யா சார் விஜய் சார் நடித்த படம் ஃபஸ்ட்டு நேருக்கு நேர். ஆனால் அதில் ஃபுல்லாக எதிர்முகமாக இருப்பாங்க. கடைசி வரைக்கும் 2 பேருக்கும் மோதல் தான், எளிமையாகவே இருப்பாங்க. ஃப்ரெண்ட்ஸில் நல்ல ஒரு நண்பர்கள், இணைபிரியாத நண்பர்கள். ஃப்ரெண்ட்ஸ் வந்து நீங்கள் சொன்னீங்க ஸ்கூல் படிக்கும்போது பார்த்தேன்ட்டு. நான் காலேஜ் படிக்கும்போது பார்த்தேன். எதுக்கு சொன்னால், நான் காலேஜ் படித்தேன்னு தெரியணும்ல, அதுக்காக. நம்ம படித்தாலும் ஒத்துக்க மாட்டாங்க, இந்த மாதிரி நேரத்தில் பதிவு பண்ணிக்கிறோம். காலேஜ் ஒரு ஃபஸ்ட் இயர் தான், அப்போ வெட்டி விட்டாங்க. ஃப்ரெண்ட்ஸ் நிறைய படங்கள், எந்த படம் சொன்னாலும் கதை ஞாபகத்துக்கு வரும். ஒரு காதலுக்கு மரியாதை இருக்கட்டும், பூவை உனக்காக இருக்கட்டும், துல்லாத மனம் துல்லாக இருக்கட்டும், சூர்யா சாருக்கு நந்தாவாக இருக்கட்டும், எல்லாம் ஒரு டைட்டில் சொல்லும்போது நமக்கு டக்குன்னு கதை தான் ஞாபகத்துக்கு வரும். ஃப்ரெண்ட்ஸ் படத்தில் தான் கதை ஞாபகத்துக்கு வராது, காமெடி தான் ஞாபகத்துக்கு வரும். அந்தளவுக்கு முழுக்க முழுக்க காமெடி. என்னை பொறுத்த வரைக்கும் சித்திக் சார்லாம் மிகப்பெரிய இயக்குனர். நம்ம ஆக்ஷன் படம் எடுத்து ஈஸியாக எடுத்துடலாம், ஒரு லவ் ஸ்டோரி ஈஸியாக எடுத்துடலாம், முழுக்க முழுக்க சென்டிமெண்ட் எடுத்து மக்கள்லாம் அழ வச்சிடலாம். அதெல்லாம் ஒரு டைரக்டர் ஈஸியாக பண்ணிடலாம். இந்த காமெடி எடுக்கிறதுக்குள்ள அது ரொம்ப கஷ்டம் சார். ஏன்னா அதில் ரொம்ப டைமிங் முக்கியம். காமெடியில் மட்டும் ஒன்று சொல்லிவிட்டு அடுத்த டைலாக் கொஞ்சம் லேக்கனாலும் காமெடி போயிடும். ஆனால் சில சீன் வேறு, ஒரு லவ் சீனோ சென்டிமெண்ட் சீனோ
இந்த மாதிரி சீனில் யாராவது லேக்கு விட்டால் கூட அதில் எடிட்டர் கட் பண்ணிடுவார். அந்த லேக்கு தூக்கிடுவாங்க. காமெடியில் பண்ணவே முடியாது. நீங்கள் 5-6 ஆர்டிஸ்ட் ஒன்றா பண்ணும்போது அதில் என்ன இருக்கோ அப்படி தான். அதையும் கட் பண்ணலாம் பண்ணால் அதுவும் உள்ளதும் கெட்டு போகும். ஃப்ரெண்ட்ஸ் படத்தில் எல்லா காமெடியும் டைமிங் ஒரு 5-6 ஆர்டிஸ்ட் இருப்பாங்க. இதில் இடம் ராதாரவி சார் வேறு. முதல்ல ராதாரவி மிகப்பெரிய வில்லனை வில்லன் நடிச்சிருப்பார். அவர் இழக்கும்போது உங்களுக்கு சிரிப்பு தான் வரும். ஆமாம், அவர் அதில் காமெடி நினைக்கிட்டாங்க. ஒரு பெரிய செட்டப்பு. அதாவது டைமிங் அப்படி இருக்கு. டைமிங் வந்து அப்படி இருக்கும் போகணும். சொன்ன மாதிரி இதில் ஹீரோ இது வந்து சொன்னவங்க யார் ஹீரோன்னு தெரியாது. விஜய் சார் ஹீரோவா, சூர்யா சார் ஹீரோவா, ரமேஷ் கண்ணா ஹீரோவா, வடிவேலு ஹீரோவா, ஏன்னா ஒவ்வொரு இடத்துக்கும் ஒவ்வொருத்தர் ஸ்கோர் பண்ணிட்டே இருப்பாங்க. இதில் வந்து அதான் இந்த மலையாள இயக்குனரில் ஒரு விஷயம் ரமேஷ் கண்ணா சார் உண்மை, அவங்க ரொம்ப தெளிவாக இருப்பாங்க சார். அவங்க ஸ்கிரிப்டுக்கு அந்த அந்த சீனில் யார் என்ன பேசணும், அந்த சீன் ஃபுல்லாக ஹீரோ பேசாமல் இருக்கணுமா, பேசாமல் வச்சுருவாங்க. ஹீரோ என்ன கேட்டாலும் உட்காந்துருவாங்க. அந்த ஸ்கிரிப்டுக்கு என்ன கேட்குதோ அதை எடுத்து கொடுக்குறது தான் மலையாள இயக்குனரோட டேஸ்ட். நான் ஒர்க் பண்ணியிருக்கேன். நிறம்ட்டு இங்கே பிரியாத வர வேண்டும் படம் வச்சுல ஃபஸ்ட்டு மலையாளத்தில் வந்துச்சு. நிறம்ட்டு பெரிய ஹிட்டு. அது தமிழில் பிரியாத வர வேண்டும் இல்லை, நான் தான் வசனம், இணை இயக்கம். நம்ம இங்கே ஒர்க் பண்ணும்போதெல்லாம் ராமநாத் சார் ஒர்க் பண்ணியிருக்கேன், என்கே வசனா சார் ஒர்க் பண்ணியிருக்கேன், தரணி சார் ஒர்க் பண்ணியிருக்கேன், வல்லரசு பண்ண மகாராஜன் சார் ஒர்க் பண்ணியிருக்கேன். இது எல்லாமே நம்ம அஸ்டன்ட் வேலையை தவிர இல்லை, அதையும் பார்த்துட்டு அது இந்த டைலாக் கொடுக்க சொல்கிறது, இந்த சீன் இப்படி வைக்கலாம்னு சொல்கிறது, இதெல்லாம் சொல்லிட்டே இருப்போம். இந்த பழக்கத்தோசில் அங்கே சொல்லுவோம்ல ரியாக்ஷனே இருக்காது. அவங்க என்ன ஸ்கிரிப்டில் இருக்கோ அதை அவங்க எடுப்பாங்க. இன்னொன்று, அவங்க மலையாளத்தில் எடுத்துகிட்டு தமிழ் எடுக்கும்போது ப்ராப்பர்ட்டி வேறு. இந்த ப்ராப்பர்ட்டி முதற்கொண்டு அங்கே அந்த சீனில் என்ன இருந்துச்சோ, அந்த செவத்தில் என்ன படம் மாட்டி இருந்துச்சோ அதே மாதிரி இங்கேயும் இருக்கணும். அவ்வளோ கவனமாக பண்ணுவாங்க. அதில் சித்திக் சார் காமெடி போர்ஷன் இந்த படத்து ஃப்ரெண்ட்ஸில் வந்து முக்கியம் காமெடி தான். இந்த நேசமணி அப்படிங்கிறது ட்ரெண்டாக ஆகிப்போச்சு. ஒரு 2 வருஷம் இருக்குமா ட்ரெண்டிங் வந்து எங்கே பார்த்தாலும் நேசமணி 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 அப்படின்னா அந்த அளவுக்கு இன்றைக்கி அந்த ட்ரெண்டிங்கில் உள்ள படம். தேவானி மேடம் ராசியான ஆர்டிஸ்ட். அப்புறம் எனக்கு சூர்யா அவங்க ஒரு ஃபேர் இருக்காங்கல்ல, நான் எங்கேயோ பார்த்த மாதிரிக்கே நினச்சிட்ருக்கேன். அப்புறம் தான் தெரிஞ்சு கொஞ்சம் ஷாக்காச்சு, அவங்களா அவங்க அப்படின்ட்டு. விஜயலட்சுமி மேடம், ஆமாம், எனக்கு டக்குன்னு அவங்களும் சினிமாவில் வர அண்ணன் அவர் ஒரு ஞாபகத்துக்கு வர்றாரு. ஆமாம் ஆமாம், சரி ஓகே. சில பார்க்கும்போது லேட்டாக தான் கொஞ்சம் பொறி தட்டுச்சு எனக்கு. நீங்கள் அவங்களே கூப்பிட்டு வந்திருக்கலாம். நீங்கள் எங்களை கூப்பிட்டு வந்து என்னத்தை பண்ண போறீங்க நீங்கள்? நாங்கள் எப்போவும் இங்கே வந்து எதாவது பேசிட்டு போகிறோம். நீங்கள் அவங்கள ஆள் வந்தால் கொஞ்சம் கண்டென்ட் கிடைக்கும். இந்த படத்துக்கு இன்னும் கொஞ்சம் பவர் கூடும். தேவானி மேடத்தை விட விஜயலட்சுமி மேடம் வந்தாங்கன்னா இன்னும் கொஞ்சம் படத்துக்கு பப்ளிசிட்டி நல்லாயிருக்குன்னு சொல்கிறேன், வேறு ஒன்றும் இல்லை. நீங்களே ஓடி போயிருப்பார் இங்கே தான். இப்போ தான் யோசிப்பார், பெங்களூரில் போய் ஒரு வாரம் இருந்து கூப்பிட்டு வந்துருக்கலாமே. நெருங்க பயப்படுறார், வேறு ஒன்றும் இல்லை. விஜய் சார் வந்து நான் வந்து திருப்பாச்சி மூவ் போட்ட நேரத்தில் அவர் பெரிய ஆக்ஷன் வர மாட்டார். இப்போ அதுக்கு முன்னாடி திருமலை வந்துருச்சு, கில்லி வந்துருச்சு, பெரிய ஆக்ஷன் ஹீரோ மாறிட்டார்.
நான் ஃபஸ்ட்டு கதை சொல்லும்போது அந்த ஆடு வெட்டுற சீன் இருக்குல்ல, மாலையை போட்டு தண்ணியில் ஊற்றுவாங்கல்ல, அந்த சீனை பற்றி நான் ஃபஸ்ட்டு கதை சொல்லும்போது அந்த அவர் கட்டி வச்சு மாலையை போட்டு தண்ணி ஊற்றுறது விஜய் சார் இல்லை, பெஞ்சமின் தான். நான் காமெடியன், அவரை கட்டி வச்சு இது மாலையை போட்டு தண்ணியை ஊற்றி என்னெல்லாம் பண்ணலாம். ஃபஸ்ட்டு சொல்லி கதை ஓகே ஆயிடுச்சு. அப்புறம் திருப்பி ஃபுல்லாக ரெடி பண்ணிட்டு செகண்ட் டைம் ஷூட்டிங் போகிறதுக்கு முன்னாடி திருப்பி ஒரு கதை சொல்லிடுவோம் அப்படின்னு திரும்ப கதை சொல்கிறேன். அப்பவும் இந்த பஞ்சம் வச்சு சொல்லிட்டேன். கதை ஃபுல்லாக கேட்டார், ஓகே விட்டார். நீங்கள் சொன்ன மாதிரியே எடுத்துட்டிங்கன்னா படம் ஹிட்டு அப்படின்னார். ஒரு இக்கு வைப்பாங்கள்ல, கதை நல்லா இருக்குன்னு சொல்ல, கதை நல்லா இருக்கு, நீங்கள் சொன்ன மாதிரி எடுத்துகிட்டு ஹிட்டு. அப்புறம் ஒரு சின்ன ஒரு தயக்கத்தோடு கேட்டார், சின்ன செக்ஷன், என்ன சார் அப்படின்னேன். அந்த ஆடு வெட்டுற சீனில் பெஞ்சமினுக்கு பதிலாக, அப்போ பெஞ்சமின் அந்த காமெடினுக்கு பதிலாக அதை நானே பண்ணிடலாமா அப்படின்னாரு. எனக்கு ஃபஸ்ட்டு ஒரு இது இருந்துச்சு, பெரிய ஆக்ஷன் ஹீரோ காமெடி ஒன்றும்போது மக்கள் ரசிப்பாங்க. சரி, இவர் பெரிய இப்போ ஆக்ஷன் ஹீரோவாக இருக்கார், மாஸாக இருக்கார், இப்போ போய் கழுத்தில் மாலையை போட்டு தண்ணியை ஊற்றி 6 ரூபா விட்டுருது, அவர் ஒத்துக்குவாரா ஃபஸ்ட்டு அப்படிங்கிற தயக்கத்தில் பண்ணியிருந்தேன். இவர் கேட்டவங்க எனக்கும் ஹாப்பியாக போச்சு. ஓகே சார், நீங்கள் நல்லா இருக்கும் சார் அப்படின்ட்டு திருப்பி அது மட்டும்தான். அப்புறம் பெஞ்சமினை பின்னாடி நிற்க வச்சுட்டு இவரை கட்டி வச்சு மஞ்சத்தெல்லாம் ஊற்றணும். ஆத்தா சம்மதம் சொல்லுதாத்தா அப்படின்னு. அதனால் ஒரு புதுசாக ஒரு ஒர்க் அவுட் ஆச்சு. ஏன்னா ஒரு விஜய் சார் நம்ம இன்றைக்கி பெரிய ஒரு கமர்ஷியல் ஹீரோவாக பார்க்குறோம். ஆனால் அவருக்குள்ளே நிறைய காமெடி சென்ஸ் ரொம்ப ஜாஸ்தி அவர்கிட்ட. அதனால் என்னோடய திருப்பாச்சியும் இருக்கட்டும், சிவகாசியாக இருக்கட்டும், ஃபஸ்ட் ஹாஃப் ஃபுல்லாக ஹியூமராக தான் கொண்டு போயிருப்போம், செகண்ட் ஹாஃப் தான் ஆக்ஷன்லாம் சென்டிமெண்ட்லாம் இருக்கும். அப்படி விஜய் சார் வந்து ரொம்ப காமெடியில் பண்ணக்கூடியவர். அதே மாதிரி சூர்யா சார், ஒரு ஹீரோவுக்குள்ளே அந்த காமெடி சென்ஸு இருந்தாலே அவங்க எப்போ நிரந்தர ஹீரோ ஆயிடுவாங்க, லாங் டைம் ட்ராவல் ஆக முடியும். சும்மா முறைச்சிக்கிட்டு சும்மா அடிச்சுக்கிட்டு லவ் பண்ணிட்டு மட்டும் இருந்தால் அது ஒரு சீசன் அப்படியே முடிச்சு போகும். சூர்யா சாருக்கு எங்கன்னா பிதாமகன் கலைக்கிருப்பார். அந்த சுறுசுறுப்பு, அந்த அந்த டைலாக் டெலிவரி, அந்த சாங்கில் சுகுணனோட அந்த டான்ஸு, அப்போ சூர்யா சாருக்குள்ளே இவ்வளோ ஒரு ஹியூமர் இருக்கா, நகைச்சுவாக பண்ண முடியுமாங்கிற இது பிதாமகனில் அவர் நிரூபிச்சிட்டார். அதே மாதிரி முன்னாடி ரஜினி சார் பில்லா காலி ஜானி விரைச்சிட்டே இருப்பார். அது தில்லு முன்னூறு படம் பார்த்திங்க சார், அதில் ஃபஸ்ட்டு நகைச்சுவை பண்ணார். அப்புறம் தம்பிக்கு இந்த ஊர், இந்த பாம்பு சீன், இதெல்லாம் பண்ணதுக்கப்புறம் ஒரு ஃபேமிலிக்கு எல்லோரும் பிடிச்ச ஹீரோவாக மாறிடுவாங்க. தான் ஒரு கதாநாயகன் காதல் சென்டிமெண்ட் சண்டையோடு அந்த அவளுக்கு ஹியூமர் பண்ணுற ஒரு இருந்துச்சுன்னா ஃபேமிலிக்கு பிடிச்ச ஒரு ஹீரோவாக மாறிடுவாங்க. கமர்ஷன் சொல்லவே தேவையில்லை, அவர் எல்லாத்துலேயும் பின்னி படம் எடுப்பார். அது மாதிரி இந்த ஃப்ரெண்ட்ஸ் படம் வடிவேல் மட்டும் இல்லை, ரமேஷ் கண்ணாவும் ஈக்குவல் காமெடி பண்ணவர். ஆமாம், இவர் கணேஷ் பாபு சொன்னார்ல, தேவானிக்கு நான் தான் தாலி கட்டுன்ட்டு, அந்த உங்கள் படையப்போல காமெடி இருக்கும். ஆமாம், ரஜினி சொல்லுவார், மாப்பிள்ளை யார் அப்படின்னு, அவர் தான் மாப்பிள்ளை, போட்டுக்க சட்டை ஏன் சட்டை பாருல. அது மாதிரி தேவானுக்கு மாப்பிள்ளை விஜய் தான் தாலி கட்டணும் நான்ட்டார் கணேஷ் பாபு. ஆமாம் ஆமாம், ராஜகுமார்னு கொஞ்சம் இது போட்டு வைக்கணும், அது ரொம்ப முக்கியமான கேட்பார் இருப்பா அவர். ஓகே, கணேஷ் பாபுக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்கள். ஆமாம், வர கோவா ஃபெஸ்டிவலில் அவர் கூட குறும்படம்
இடம்பெறுது. அது வாழ்த்துக்கள். ஃப்ரெண்ட்ஸ் ரீரிலீஸ் இப்போ வந்து உங்களுக்கு படங்கள் ரிலீஸ் பண்ணுறதே பெரிய விஷயமா இருக்குது. புது படம் ரிலீஸ் பண்ணுறதே பெரிய சவாலாக இருக்குது. இப்போ ரீரிலீஸ்க்கு அப்படிங்கும்போது அது பெரிய விஷயம். அது எங்கேனா இப்போலாம் ஒரு படம் ரீரிலீஸ் பண்ணுறதுன்னா அதுக்கான ஒர்த்து இருக்கணும். அதுக்கான ஒர்த்து இருக்க படத்தை தான் ரிலீஸ் பண்ண முடியும். அதுக்கான ஒர்த்து ஃப்ரெண்ட்ஸ் படம் கண்டிப்பாக அந்த ஒர்த்து இருக்குது. இன்னொன்று இப்போ உள்ள காலகட்டத்துக்கு சார் சொன்ன மாதிரி, ரமேஷ்குமார் சார் சொன்ன மாதிரி வன்முறை, துப்பாக்கி சவுண்டாக இருக்குது. இப்போ ஒரு ரிலீஃபாக படம் மக்களுக்கு தேவைப்படுது. இது வேறு செய்திகள் வேறு, அங்கே குண்டு வெடிச்சிட்டாங்க, 14 பேர் இறந்துட்டாங்க. இப்போ பார்த்தா மெக்காவுக்கு போனதில் நம்ம இந்திய முஸ்லீம்கள் 41 பேர் 42 அவங்க அந்த செய்தி கேட்டால் அது வகிருங்குது. இந்த மாதிரி நமக்கு இந்த செய்திகள் இது கேட்டு ஒரு இருக்கும்போது சில படங்கள் தான் நம்மளுக்கு தேட்டருக்கு போனால் ரிலீஃபாக இருக்கணும். அதுக்கு அப்படி ரிலீஃப் தர படம் தான் இந்த ஃப்ரெண்ட்ஸு. ரிலீஸ் அப்போ எந்த அளவுக்கு வெற்றி அடைஞ்சதோ அதே மாதிரி இந்த ரீரிலீஸ்லேயும் மிகப்பெரிய வெற்றி அடையணும். நன்றி, வணக்கம். சொல்லணும்னு நினச்சேன், மறந்துட்டேன். இந்த படத்துக்கு வந்து அப்பச்சன் ப்ரொடியூசர் ரொம்ப சாஃப்ட் நேச்சர், எந்த விதமான பிரச்சனையும் இருக்கிறத சித்திக் சார் படம் எடுத்துனே இருப்பார். நம்ம அப்பச்சன் சார் என்ன சார் இவ்வளோ நாள் எடுக்கிறாரு, நீங்கள் அது எடுக்க நல்லதானே, படம் நல்லதானே அப்படி சொல்லிட்டு இருப்பார். அவருக்கு ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணும். அதோட முக்கியமாக இதில் வந்து எக்ஸிக்யூட்டிவ் ப்ரொடியூசர் மாதிரி ஒர்க் பண்ணவங்க சரிதா மேடம். டோட்டலாக எல்லாரையும் கண்ட்ரோல் பண்ணுறது அவங்க தான். ஆர்டிஸ்ட் டேட் வாங்குறதாகட்டும், ஃபிக்ஸ் பண்ணுறதாகட்டும், எதாவது பிரச்சனைனா சால்வ் பண்ணுறதாகட்டும், எல்லாமே இந்த படம் முழுமை அடைகிறதுக்கு காரணம் சரிதா மேடம். அவங்களுக்கு என்னோடய தேங்க்ஸ் தெரிவிக்கிறேன். ஏன்னா அவங்க தான் என்னை கூப்பிட்டு இந்த படத்தில் நடிக்கிறதுக்காக கம்பல் பண்ணவங்களும் அவங்க தான். சரி ஓகே அப்படின்னு சொல்லி அவங்கள ஃபிக்ஸ் பண்ணவங்க அவங்க தான். அதனால் சரிதா மேடத்துக்கு எனக்கு ஸ்பெஷல் தேங்க்ஸ். நம்மளாம் தேவானி மேடத்தையும் விஜயலட்சுமி மேடத்தையும் சொல்லிக்கிருக்கோம். அவங்க வயசுக்கு சரிதா மேடம் நல்ல சரோஜதி மேடம் நடிக்கலை. ஓகே, சரிதா மேடத்தை ரொம்ப காலத்துக்கு அப்புறம் நடிக்க வச்சோம் நான் தான். ஆதம் இல்லை, தெரிஞ்சுக்க. சொல்லுங்க. ஹீரோனா நான் வெளியே அனுப்பிச்சிடுவாங்க 2 படத்தோட. காமெடியில் நிறைய படம் நடிக்கலாம், ஏன் கெடுக்குறீங்க? அது நல்லா இருக்கிறது பிடிக்கலையா உங்களுக்கு? பையன் என்ன ஏன்னா இப்படி பண்ணுறீங்க? அனைவருக்கும் நன்றி, வணக்கம். ஓகே, நன்றி.